வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸில் சாப்டர் 12ல ட்ரூத் டேபிள், அதாவது மெய் அட்டவணை எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் ஷார்ட்கட் மெத்தடில் பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி போகிறதுன்னு எல்லா டேபிளும் கொடுத்துருக்கேன், எல்லா மெத்தடும் இதில் கொடுத்துருக்கேன். பாருங்க, PQ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா 4 ரோ வரணும், 4 ரோஸ் வரணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் Pல 2T 2F வரும். அடுத்தது Qல TF அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றா ஃபில் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா P இது வந்து என்னதுன்னா ஆர், இப்படி வி மாதிரி சிம்பிள் வச்சுன்னா இதுக்கு பேர் ஆர்னு பேரு. Q PRQ இதை ஃபில் பண்ணணும். இப்போ எப்படின்னா இதுக்கு ஷார்ட்டா ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, டீன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வி இருந்துச்சுன்னா டிவி ஞாபகம் வச்சுங்க, டிவி. இது ரெண்டுத்துல ஒன்னு டீயா இருந்தாலும் டி, அந்த மெத்தட் யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்போ பாருங்க, ரெண்டுத்துல ஒன்னு டீயா இருந்தாலும் டி ஆன்சர். அப்போ இங்க வந்து என்ன வரும்? டி தான். ஒன்னு டீயா இருந்தாவே போதும், ரெண்டுமே டீயா இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து என்னது? டி. இங்க பாருங்க, TF இருக்குது, ரெண்டுத்துல ஒரு டி இருக்கு, அதனால ஆன்சர் என்னது? டி. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுத்துல ஒரு டி இருக்கு, அப்போ ஒன்னு டீயா இருந்தாலும் ஆன்சர் என்னது? டி. சரிங்களா? இங்க டி இருக்கான்னு பாருங்க, இங்க டிஏ இல்ல, அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? எஃப். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா, ஆர் சிம்பிள் அப்படி இருந்துச்சுன்னா, வி அப்படின்ற சிம்பிள் இருந்துச்சுன்னா டிவி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒன்னு டீயா இருந்தாலும் டி, அதான் ஆன்சர். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் டைப் முடிஞ்சு. அடுத்தது பி அண்ட் கியூ, இப்படி விஏ கமுத்து போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது? அண்ட். பி அண்ட் கியூ. இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா எஃப் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இது எஃப், இது வந்து ஏன்னு நினைச்சுங்க. சரிங்களா? இது வந்து ஏன்னு நினைச்சுங்க. எஃப்ஏ ஃபா அப்படின்னு நினைச்சுங்க. இது டிவி, இது வந்து என்னது? ஃபா அப்படின்னு நினைச்சுங்க. பி அண்ட் கியூ, பி இங்க இருக்குது, கியூ இங்க இருக்கு. இது ரெண்டுக்கு தான் பார்க்க போறோம். இப்போ ஆர்னா எப்படி ஒன்னு டி இருந்தாலும் டி, அந்த மாதிரி ஒரு மெத்தட் சொன்னோமோ, அண்டுன்னா ஒன்னு எஃப் இருந்தாலும் எஃப், அதுதான். சரிங்களா? சரி, அண்டு ஆறு அதை பத்தி எல்லாம் கவலையே பட தேவையில்ல. இப்படி சிம்பிள் இருந்துச்சுன்னா டிவின்னு ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா ஃபார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரி, இதை பாருங்க, ஒன்னு எஃப் இருந்தாலும் எஃப்னு வரணும். ஒன்னு எஃப் இருக்குதா? இங்க எஃப்ஏ இல்லை, அப்ப நம்ம என்ன எழுதுறோம்? டீன்னு எழுதுறோம். சரிங்களா? இங்க பாருங்க, ஒன்னு எஃப் இருக்குங்களா, அப்ப ஆன்சர் என்னது? எஃப். இங்க பாருங்க, ஒன்னு எஃப் இருக்கு, எஃப் டி தான், அப்ப எஃப்னு இருக்கா, அப்ப ஆன்சர் என்னது? எஃப். அடுத்து இங்க பாருங்க, ஒன்னு எஃப் இருந்தாலும் எஃப், ரெண்டுமே எஃப் இருக்குது. சரிங்களா? சரி, ஒன்னு எஃப் இருந்தாலும் எஃப், அதனால என்ன பண்ணிக்கிறோம்? எஃப் போட்டுக்கிறோம். சரிங்களா? இதான் பி அண்ட் கியூ. நெக்ஸ்ட் பி டென்ஸ் டு கியூ, அதாவது பி கிவ்ஸ் கியூ அப்படியும் படிக்கலாம். இதுக்கு என்ன மெத்தட்னா டிஎஃப்எஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு மெத்தட் என்னது? டிஎஃப்எஃப். கிவ்ஸ்னு வந்துச்சுன்னா டிஎஃப்எஃப் ஞாபகம் வச்சுக்க. ஃபர்ஸ்ட் ட்ரூவா இருந்து ரெண்டாவது ஃபால்ஸா இருந்தா மட்டும் ஆன்சர் ஃபால்ஸ், மீது எல்லாத்துக்கும் ட்ரூ. சரிங்களா? அப்படி பாருங்க, பிக்யூ இங்க இருக்குதுங்களா, டிஎஃப்எஃப் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரூவா இருந்து ரெண்டாவது ஃபால்ஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் ட்ரூ, ரெண்டாவது என்ன ஆகுது? ட்ரூ தாங்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரூ, ரெண்டாவது என்ன ஆகுது? ஃபால்ஸ் இருக்குது. அப்ப இந்த ஸ்டெப் மட்டும் தான் டிஎஃப்னு வருது. அப்ப டிஎஃப்னு வந்தா ஆன்சர் என்னது? எஃப். ஓகேங்களா? டிஎஃப்னு வந்தா மட்டும் ஆன்சர் எஃப். அதுதான் இங்க டிஎஃப்எஃப்னு போட்டு ரவுண்ட் பண்ணிருக்கேன். சரிங்களா? அது டிஎஃப்னு வருதான்னு பாருங்களா. இது எஃப்டி, அப்ப இல்ல. இது என்னது? எஃப்எஃப். சரிங்களா? இப்ப டிஎஃப்னு வந்தா ஆன்சர் என்னது? இந்த எஃப் மட்டும் எழுதிக்கலாம், டிஎஃப்எஃப். மீதி எல்லாத்துக்கும் ஆன்சர் என்னது? டி. ஓகேங்களா? அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுங்க. டிஎஃப்னு வந்த ஆன்சர் எஃப், டிஎஃப்னு வரலைன்னா அதுக்கெல்லாம் ஆன்சர் என்னது? டி. சரி, அடுத்த மெத்தட் பி. இது வந்து பாத்தீங்கன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப். சரிங்களா? டபுள் இம்ப்ளைஸ் கியூ அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ, அதான் மீனிங். டபுள் இம்ப்ளைஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி இருந்துச்சுன்னா பிளஸ் மைனஸ் ஞாபகம் வச்சுங்க. பிளஸ் மைனஸ், பிக்கும் கியூக்கும் பிளஸ் மைனஸ் அப்ளை பண்ணுங்க, மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது பி கியூன்னு இருக்குங்களா, இது ட்ரூ, இது ட்ரூ. ட்ரூனா பிளஸ், இங்கேயும் ட்ரூன்னு, அதுவும் என்னது? பிளஸ். பிளஸ் இன்ட்டு பிளஸ் என்ன ஆன்சர்? பிளஸ். பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ், அதனால டி போட்டுக்கிறோம். அடுத்து பிளஸ் இன்ட்டு மைனஸ், பிளஸையும் மைனஸையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் தான் கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்னது? எஃப். அடுத்தது மைனஸையும் பிளஸையும் மல்டிபிள் பண்ணிருங்க, மைனஸையும் பிளஸையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? மைனஸ் தான். அப்ப என்ன வரும்? எஃப். அடுத்தது மைனஸையும் மைனஸையும் மல்டிபிள் பண்ணா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்ப என்ன வரும்? பிளஸ்னா டீன்னு வரும். சரிங்களா? இதுதான் பி டபுள் பிளஸ் கியூ. இன்னும் ஒன்னே ஒன்று தான் இருக்குது, அவ்வளவுதான், வேற மெத்தட் இல்லை, இவ்வளவுதான். பி, இதுக்கு பேர் வந்து இஓஆர்னு பேர். சரிங்களா? எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸாக்டிவ் ஓஆர், ஆர்னு அர்த்தம். பி வி போட்டு மேல பார் போட்டு கியூ, பி இஓஆர் கியூ, அதான் மீனிங். இப்ப பிக்கும் கியூக்கும் இஓஆர் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இப்ப கண்டுபிடிக்கலாம். இப்போ இது வந்து என்னன்னா இந்த பி டபுள் பிளஸ் கியூ பாத்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் தான் இது. சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட் இங்க என்ன வருதோ அதுக்கு ஆப்போசிட்டா வரும். சரி, பார்க்கலாம் எப்படின்ட்டு. ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். ரெண்டுமே டீயா இருந்தாலும் ஃபால்ஸ், ரெண்டுமே எஃப் இருந்தாலும் ஃபால்ஸ். சரிங்களா? மாறி மாறி வந்துச்சுன்னா அது வந்து என்னது? ட்ரூ. மாறி மாறி வந்துச்சுன்னா அது வந்து ட்ரூ. சரிங்களா? அதுதான் பிஇஓஆர் கியூ.
சரிங்களா? ரெண்டுமே டீயா இருக்குங்களா? அப்ப ஆன்சர் என்னது? எஃப். 1 டி 1 எஃப்னு வந்தா என்ன வரணும்? ட்ரூ வரணும். இங்கேயும் 1 எஃப் 1 டீன்னு இருக்குது. அப்ப என்ன வரும் ஆன்சர்? ட்ரூ தான் வரும். அடுத்து ரெண்டுமே எஃப் இருக்குது. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஃபால்ஸ். ஞாபகம் வச்சுங்க, சேமா இருந்தா ஃபால்ஸ். ரெண்டுமே டீயா இருந்தாலும் ஃபால்ஸ், ரெண்டுமே எஃப் இருந்தாலும் ஃபால்ஸ். ஒன்னு மாறியா இருந்தாலும் ட்ரூ ஃபால்ஸ் டிஃபரெண்டா இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? டீன்னு வரும். சரிங்களா? இந்த பி டபுள் பிளஸ் கியூக்கும் பியூஆர் கியூக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் இங்க வரும். சரிங்களா? இவ்வளவுதான், பெரும்பாலும் வேற எதுவும் இல்லை. சரிங்களா? மொத்தமே இதே தான். பிஆர் கியூ, பி அண்ட் கியூ, பி கியூஸ் கியூ, பி டபுள் பிளஸ் கியூ, பி இஓஆர் கியூ, இவ்வளவுதான். இன்னொன்று நெகேஷன் அப்படின்னு வரும், அது மறுத்து சொல்றது, அது ஈஸி. ட்ரூனா எஃப்னு எழுதணும், எஃப்னா ட்ரூன்னு எழுதணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. வி சிம்பிள் வச்சுன்னா டிவி ஞாபகம் வச்சுங்க. 1 டீயா இருந்தாலும் டி, அதான் ஆன்சர். அடுத்தது இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா ஏ ஞாபகம் வச்சுங்க, எஃப் ஏ ஞாபகம் வச்சுங்க, ஃபா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 எஃப் இருந்தாலும் எஃப், அதுக்கு தான் எஃப் போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். பென்சில் எழுதிங்க, அப்புறம் வந்து அழிச்சிருங்க. அடுத்தது கியூஸ் இருந்துச்சுன்னா டிஎஃப்எஃப், டி ஃபர்ஸ்ட் பி ட்ரூவா வந்து கியூ எஃப் இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து என்னது? எஃப். இது எல்லாத்துக்கும் ட்ரூ. சரிங்களா? அது ஒன்றுக்கு மட்டும் தான் எஃப் வரும், இது எல்லாத்துக்கும் ட்ரூ வந்துடும். அடுத்து பி டபுள் பிளஸ் கியூனா பிளஸ் மைனஸ் மல்டி பண்ணுங்க. பிளஸ் பிளஸ் மல்டி பண்ணா பிளஸ், மைனஸ் மைனஸ் மல்டி பண்ணா பிளஸ், பிளஸ் மைனஸ்னா மைனஸ், எஃப் வரும். சரிங்களா? அடுத்து பி, இதுக்கு வி போட்டு கோட் போட்டா இஓஆர்னு பேரு. பிஇஓஆர் கியூ அப்படின்னா இந்த பி டபுள் பிளஸ் கியூக்கு ஆப்போசிட்டா தான் வரும். சரிங்களா? ரெண்டும் சேமா இருந்தா, ரெண்டுமே டி இருந்தா எஃப், ரெண்டுமே எஃப் இருந்தாலும் எஃப், மாறி மாறி வந்துச்சுன்னா டிஃபரெண்டா வந்துச்சுன்னா டி. சரிங்களா? தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளவுதான் ட்ரூத் டேபிள். அந்த டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்ல லாஸ்ட் எக்ஸசைஸ் இது, இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. இவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. 12th எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கு, அதனால நல்லா படிங்க. இந்த வீடியோலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.